அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ், டோட்டல் டெரிவேட்டிவ், இம்ப்ளிசிட் டிஃபரன்ஷியேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. ஃபைண்ட் du by dx given u equals to log of xy and x square plus y square equals to 1 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ du by dx. ஸோ யூன்றது எப்படி கொடுத்துருக்கோம்னா யூல எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு. யூல எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு. த சேம் டைம் எக்ஸ்ல யூஸ்வலா என்ன இருக்குன்னா டி இருக்கும், ஒய்ல என்ன இருக்குன்னா டி இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா du by dt. இதனோட ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா டோ யூ பை டோ எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் பை டிடி பிளஸ் டோ யூ பை டோ ஒய் இன்டு டிஒய் பை டிடி. யூஸ்வலாக இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கு, டீன்னு போட்டோம். எக்ஸ்ன்ற பிளேஸ்ல இங்கே டீன்னு போட்டிருக்கோம். அப்போ டீக்கு என்ன சார் சப்ஸ்டிட் பண்ணுறது, எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணணும். டீக்கு பதிலாக எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ du by dx இது டீக்கான ஃபார்முலா. இப்போ டீன்ற பிளேஸுக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம், எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், டோ யூ பை டோ எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் பை டிஎக்ஸ். இந்த டீக்கு தான் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் பிளஸ் டோ யூ பை டோ ஒய் இன்டு டிஒய் பை டீக்கு பதிலாக எக்ஸை போட்டோம். அப்போ டிஎக்ஸ் டிஎக்ஸ் என்ன சார் கட் ஆயிடும். அப்போ மீதி என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோ யூ பை டோ எக்ஸ் இருக்கும் பிளஸ் டோ யூ பை டோ ஒய் இருக்கும் இன்டு டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ சம்முக்குள்ள வாங்க. இப்போ சம்முக்குள்ள வந்தா யூவோட வேல்யூ என்ன சார் கொடுத்துருக்கோம், log of x y இல்லைங்களா? அப்போ டோ யூ பை டோ எக்ஸ், டோ யூ பை டோ எக்ஸ் லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன இருந்தாலும் அப்படியே கீழே எழுதிக்குவேன். அப்படியே என்ன பண்ணுவேன், கீழே எழுதிக்குவேன். அப்போ கீழே எக்ஸ் ஒய் பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருந்தாலும் அப்படி எழுதிக்குவேன். பிராக்கெட்டை யாரை சார் நம்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை நம்பி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ எக்ஸுன்றது 1ஆக கன்வெர்ட் ஆகும், ஒய் ஒட்டிக்கிட்டு இருக்கு கான்ஸ்டன்ட். ஏன்னா எக்ஸ் பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ ஒய் கீழே உடைய ஒய் மேலே இருக்கிற ஒய் கட் ஆயிரும். அப்போ கடைசி என்ன சார் இருக்குன்னா 1/x இருக்கும், 1/x இருக்கும். சிமிலர்லின்னே போட்டுக்கலாம். இங்கே சிமிலர்லின்னா கூட போடலாம், எல்லாம் ஒன்று தான். டோ யூ பை டோ ஒய்க்கான வேல்யூ என்னாங்கன்னா 1/y. அப்போ டோ யூ பை டோ எக்ஸ் இங்கே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், டோ யூ பை டோ ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மிச்சம் என்ன சார் இருக்குன்னா டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த dy by dx எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு ரிலேஷன் கொடுத்துருக்கு, x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கு. ஸோ ஆல்சோ கிவன் x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. இதுல இருந்து நம்ம dy by dx கண்டுபிடிக்கணும். அது எப்படி சார் dy by dx கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். fx கண்டுபிடிங்க. fxன்றது பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ இதனோட வேல்யூ என்ன சார் ஆகும், 2x ஆகும். fy கண்டுபிடிங்க. ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இது என்ன சார் ஆகும்னா 2y கன்வெர்ட் ஆயிரும். ஏன்னா இதை நம்ம எஃப்ன்ற ஒரு நேம் கொடுத்துக்கிறோம், இது எஃப்ன்ற ஒரு நேம் கொடுத்துக்கலாம். எஃப்ன்றது என்ன, எல்லாத்தையும் ஒரு சைடில் கொண்டு வந்துருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 கூட எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் ஒரு சைடில் கொண்டு வந்துருங்க. அப்போ டிஒய் பை டிஎக்ஸுக்கான ஃபார்முலா என்ன சார்னு கேட்டிங்கன்னா இது இம்ப்ளிசிட் டிஃபரன்ஷியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ மைனஸ் எஃப்எக்ஸ் டிவைடட் பை எஃப்ஒய் இல்லைங்களா? நிறைய சம் பார்த்துட்டோம். மைனஸ் எஃப்எக்ஸோட வேல்யூ 2x, எஃப்ஒய்யோட வேல்யூ 2y. ஸோ மேலே கீழே 2 காமனாக இருக்கு. இப்போ பேலன்ஸ் டைம் என்ன சார் இருக்குன்னா எக்ஸ் பை ஒய் இருக்கு. அப்போ இந்த ஆன்சருக்கு எதில் சார் சப்ஸ்டிட் பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1ல என்ன சார் இருக்கு, du by dx, du by dx அதனோட வேல்யூ என்ன சார் ஒரு டைம் எழுதிக்கங்க. டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் டோ யூ பை டோ ஒய் இன்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஒரு டைம் எழுதிக்கங்க, தப்பு இல்லை சரிங்களா? டோ யூ பை டோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், இங்கே தான் சார் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 1/x. டோ யூ பை டோ எக்ஸோட வேல்யூ 1/x
plus dou u by dou y value 1 by y into dy by dx ஓட வேல்யூ minus x by y. dy by dx ஓட வேல்யூ minus x by y. இதோட எழுதினாலும் சரி இல்லை சிம்பிளை பண்ணாலும் சந்தோஷம். ஸோ 1 by x minus x by y ஸ்கொயர். இதனோட வேல்யூ சார்னு கேட்டிங்கன்னா du by dx ஓட வேல்யூ. du by dx ஓட வேல்யூ. ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.